திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. என்ன இருளா? மரண இருளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் என்ன செய்தது? உதித்தது. அந்த வெளிச்சம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த செபுலோன், நப்தலி அந்த இடங்களிலே பார்க்கும் பொழுது மரண இருளில் இருந்தவர்கள். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை அன்றைக்கு என்ன செய்துட்டு? நிறைவேறிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வெளிச்சம் நம்மீது என்ன செய்ய வேண்டும்? உதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வெளிச்சம் எப்போ அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்லுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், யோபு 22வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய பாதைகள் இருளாக இருக்காது. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அந்த காரியம் என்ன செய்யும்? நிலைவரப்படும். உம்முடைய பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். எப்பொழுது அருமையானவர்களே? 23வது வசனம், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்போ வெளிச்சம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரிடத்துல திரும்ப வேண்டும்? சர்வ வல்லவர் தேவனாகிய கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த காரியத்தை விட வேண்டுமோ, எந்த காரியத்தில் நாம் சீராக வேண்டுமோ, நம்மை சீர்படுத்தி கொண்டு சர்வ வல்லவரிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி மனம் திரும்பினால் நீர் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொர்க்க வெள்ளியுமாயிருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனையை செலுத்துவீர். ஹல்லேலூயா, இதுதான் வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், மத்தேயு 6வது அதிகாரம் 23வது வசனம், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் ஹல்லேலூயா. அவன் கண்கள், நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்க வேண்டும். இந்த கண்களை தெளிவிக்கிறது எது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 13வது சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், சங்கீதம் 13:3 அருமையானவர்களே, என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு. ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. கண்கள் தெளிவாக இல்லைன்னா என்ன நித்திரையா? ஹல்லேலூயா, இது ஒரு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தாவீதின் ஜெபம். ஆண்டவரே, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை, அவன் கண்கள் தெளிவாக இருந்தாதான் சரீரம் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு சகோதரன் நன்றாக இருந்தவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தார். அதாவது இதை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனால் இது நடந்தது, நான் சொல்லிதான் ஆகணும். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து கெட்ட காரியங்களை பார்ப்பதற்காக பிரிகேட் ரோடுக்கு போனாராம். ஹல்லேலூயா. இதே இடத்துல நடந்த சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ள இருந்த அந்த மாம்ச இச்சையை உண்டாக்குற ஆவி சொல்லிச்சு, இவன் அங்கே வந்தான், இவன் கண்ணில் நான் புகுந்துட்டேன் அப்படின்னுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மாம்ச இச்சையிலே அவர் மரிச்சும் போயிட்டார். ஒரு 32 33 வயது ஒரு வாலிபன். அவன் கண்கள், நம்முடைய கண்களை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் காக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணுமா? கண்ணு மாத்திரம் இருளாக இருந்தால் நம்முடைய சரீரமே என்ன செய்யும்? இருளாகிவிடும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை நீர் என்ன செய்யும்? தெளிவாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தரலும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்கள் தெளிவாகல அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில என்ன உண்டாயிரும்? தள்ளாட ஆரம்பித்து விடுவார். அதான் அருமையானவர்களே, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, கண் மாத்திரம் தெளிவாக இல்லை அப்படின்னா, இங்க வேதம் சொல்லுகிறது, நாம் தள்ளாடுகிறதினால் என் சத்துரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தள்ளாடாம இருக்கணும்னா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், விசேஷமா வாலிப சகோதர சகோதரிகள், நல்லா கவனிங்க. உங்க கண் தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்க தள்ளாட வேண்டிய அவசியமே இல்லை. என் வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் அநேக வாலிப பிள்ளைகள் நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். என் திருமண காரியத்திலும் சரி, என் வாழ்க்கைக்குரிய காரியங்களிலும் சரி, நான் தள்ளாடவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் வாலிப நாட்களை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டேன். என் கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, நான் தள்ளாடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் நிறைய ப்ரொபோசல்லாம் வராம இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை கேள்விப்படுகிறேன். எதுல? இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ப்ரொபோசல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணம் என்ன தெரியுமா? உன் கண்ணு என்ன இல்லை? உன் கண்ணு தெளிவா இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே நீ கடைசியில் எங்க வேண்டியதாயிடுது? தள்ளாட வேண்டியதாயிடுது. வாழ பிடிக்கல, செத்து போலாம் போல இருக்குது. இதுதான் தள்ளாடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா உன் கண்ணை நீ காத்துக்கொள்வாயானால், உன் கண் மாம்ச இச்சைக்கு இடம் கொடாமல் இருக்கும் என்றால், உன் கண் தெளிவாக இருக்கும் என்றால், நீ தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கவனி. கர்த்தருடைய பிள்ளையே, நீ தள்ளாடும் பொழுது சத்துரு என்ன செய்வான்? களி கூறுவான். அதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு அடுத்து என்ன தெரியுமா? மரண நித்திரை. கண்களின் தெளிவு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஆகவே தான் கண்களில் அந்தகாரத்தை பிசாசானவன் கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே கண்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கண்களை தெளிவாக்குகிறது எது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 19வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் கண்களில் காணப்படுகிற அந்தகாரத்தை அகற்றிவிட்டு, கண்களின் இருளை அகற்றிவிட்டு கண்களுக்கு தெளிவை கொடுக்கிறது கர்த்தருடைய வேதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் வேதம் படித்தவர்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள்? அது குறைவற்றது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது ஆத்துமாவை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. It revives our soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் ஆத்துமா உயிருள்ளதா இருக்கணும்னா,
ஆகவேதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தின் மேன்மையை அறிந்தவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, பெரியவர்கள், உங்களில் அநேகரை வேதம் படிக்கணும்னு சொல்லுகிறது எதற்குத்தான்? இன்றைக்கு அநேகர் ஹல்லேலூயா போன்ல நேரத்தை செலவழிக்கிறதை விட வேதத்தில் நேரத்தை செலவழிப்பது மிகவும் குறைவு. டிவியில நேரத்தை செலவழிக்கிறதை விட, கம்ப்யூட்டர்ல சாட் பண்றதை விட, அல்லது மொபைல்ல சாட் பண்றதை விட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வேதம் இன்னைக்கு ஊறுகா போல ஆயிடுச்சு. அல்லது வேதம் இன்னைக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊறுகா. ஊறுகா எங்க? சைடில் தொட்டுக்கிறது. இன்னொன்று என்னது? கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை எதுக்கு? கருவேப்பிலை இல்லாமல் சமைக்கிறது இல்லை. ஆனால் கருவேப்பிலை தூக்கி அது இதல்ல, அப்படி வைக்கக்கூடாது. இதை கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதன் மேன்மையை அறிந்தவர்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆகவேதான் என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, உங்கள் பெற்றோர்கள் வேதம் படிக்கணும். எதுக்கு உங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைகளை இப்போ கேட்க போறேன்னா, இன்னைக்கு எத்தனை அதிகாரம் படிச்சுட்டு வந்தீங்க? எதுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க? பிள்ளைகள்கிட்ட நான் கேட்குறேன், எதுக்கு உங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க? காஸ்ட்லி பைபிளா? காஸ்ட்லி பைபிள்லாம் முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வரிசையை போய் எடுக்க போறேன். அடுத்து ரெண்டாவது வரிசை. போன வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு எத்தனை அதிகாரம் படிச்சீங்க? படிக்கலைன்னா அவங்க அப்பா அம்மா எழுத போறேன். ஏன் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னு கேட்கிறேன். ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். சாப்பாடு கொடுக்கலாம் போமா அப்படின்னு சொல்றாங்க. சரி, காலையில சாப்பாடு கொடுக்காதீங்க, மத்தியானமும் சாயந்தரம் வயிற்று பிடிச்சிட்டு வந்து நிற்பான். அப்போ பைபிள் படிச்சுட்டு வா, அப்பதான் சாப்பாடுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த வேதம் நான் குறைவற்றது. இது மனுஷன் எழுதின தேவாதி தேவனுடைய வார்த்தை. இதை கனப்படுத்துவங்க கெட்டு போனதே. முன்னிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுகிறோம், மரண நித்திரை அடையாதபடிக்கு உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாலிப சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாலிப நாட்களிலே எந்த பெண்ணையும் நாங்கள் ஏறிட்டு என்ன செய்ததில்லை, தவறான எண்ணத்தோடு பார்த்ததில்லை. யாருக்கு ஒரு சின்ன லெட்டர் கூட எழுதினதில்லை. இன்னைக்கு நீ அனுப்புறது போல மெசேஜ்லாம் அனுப்புனதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிடிக்குதா பிடிக்கலையான்னு கேட்டதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை நடத்துகிற ஊழியக்காரர் எனக்கு எந்த பெண்ணை பார்க்கிறார்களோ அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன். ஹல்லேலூயா. நான் வாழ்க்கை கெட்டு போகல. இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இஷ்டத்துக்கு மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், திருமணத்திற்கு முன்பு எந்த சகோதரனும் எந்த சகோதரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ சுற்றுவா என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவையில்லாத வார்த்தைகளை நீ பகிர்ந்து கொள்வா என்றால், உன் கண்கள் இருளடைந்திருக்கிறது, உன் சிந்தை அந்தகாரப்பட்டிருக்கிறது. நீ மரண நித்திரை அடையாதபடிக்கு உன் கண்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக வேண்டும். இந்த கண்களை தெளிவாக்குகிறது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. நீ பார்க்கிற டிவியில சீரியலோ, நீ பார்க்கிற எந்த ஒரு காரியமோ, அருமையானவர்களே, உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்காது. உன் நேரத்தை வேணா சாப்பிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை உன் ஆத்துமாவை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். உன்னை தள்ளாடுதலுக்கு என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். நீ மரண நித்திரை அடையாதபடிக்கு உன்னை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே 13வது அதிகாரத்தில்
நான் வாசித்தோம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை மேற்கொண்டேன் என்று பகைஞன் சொல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா. உன் பகைஞன் உன்னை என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் கண்கள் தெளிவாக இருக்கும் என்றால் உன் பகைஞன் உன்னை என்ன செய்ய முடியாது? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், எந்த பகைஞனும் உன்னை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதை வெளிச்சம். வெளிச்சம் இருந்தா நீ என்ன செய்கிறது இல்ல? தள்ளாடுகிறது இல்ல. ஹல்லேலூயா. வேதம் தான் வெளிச்சம். அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வசனத்தை பிடித்துக்கொள். உன் பாதையெல்லாம் எப்படித்தான் இருக்கும்? வெளிச்சம். அதுவும் நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற. நடு பகலுக்கு அப்புறம் பிரகாசம் என்ன செய்யும்? கம்மியாகும். ஆனா நடு பகல் வரைக்கும் அந்த பிரகாசம் என்ன செஞ்சுக்கிட்டே போகும்? அதிகரித்து கொண்டே போகும். நீதிமானுடைய பாதை அப்படித்தான் இருக்கும். நீதிமானுடைய பாதை வெளிச்சம். உன் பாதை இருளாக இருக்காது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை ராஜபாதை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் நீதிமானாக இருப்போம் என்றால் நம்முடைய பாதை என்ன பாதை தான்? ராஜபாதை தான். ஒன்றும் குறிக்கிட முடியாது. பகைஞன் மேற்கொள்ள முடியாது. நீதிமான் தள்ளாடுகிறதை பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் கண்டதில்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையும் நம்முடைய பாதை பிரகாசமாக இருக்கட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கட்டும். ஆகவே நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் சொல்லுவோமே. ஆகவே இந்த வேதம் நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கட்டளை தான் எது? விளக்கு. வேதம் தான் வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வேதம் நமக்கு என்ன செய்யும்? 22வது வசனம், நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீ நடக்கும்போது அது உனக்கு என்ன செய்யும்? வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை, வேதம் உன்னை காப்பாற்றும். என் அன்பு சகோதரனை, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த வேதம் உன்னை என்ன செய்யும்? உன் கண்களை தெளிவாக்குகிறது மாத்திரமல்ல, உன்னை காப்பாற்றுகிறது இந்த வேதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ விழிக்கும் போது அது உன்னோடு என்ன செய்யும்? சம்பாஷிக்கும். அனுபவம் வேணும் தேவ பிள்ளையே. நீ விழிக்கும் பொழுது, படுக்கும் போது உன்னை பாதுகாக்கும், உன்னை காப்பாற்றும். நீ கண்ணை விழிச்சன்னா அந்த வேதம் உன்னோடு என்ன செய்யும்? இன்னைக்கு நிறைய பேர் மொபைல் சம்பாஷிக்குது. மொபைலில் பேசின வார்த்தை தான் என்ன செய்யுது? சம்பாஷிக்குது. நான் ஒருவருக்கு பகிர்ந்து கொண்ட மெசேஜஸ் ஒருவருக்கு என்ன செய்யுது? சம்பாஷிக்குது. அதான் சம்பாஷிக்குது. ஹல்லேலூயா. ஏதாவது சீரியலை பார்த்துவிட்டு அந்த சீரியல் உள்ள வார்த்தை இன்னைக்கு சிலரோட என்ன செய்யுது? சம்பாஷிக்குது. அதே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாதிச்சுக்கிறாங்க. ஆனா வேதம் உன்னோடு என்ன செய்யணும்? பேசணும். ஹல்லேலூயா. வேதம் உன்னோடு சம்பாஷிக்கணும். சம்பாஷிக்கிறதுன்னா என்ன? பேசுறது இல்லை, பேசுகிறதும் பதில் சொல்லுகிறதும்.
சம்பாஷிக்கிறதுனா என்ன? கான்வர்சேஷன், உரையாடுதல். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்துக்குள்ள இருக்கிறது. நடைகளில் ஒன்று என்ன செய்யாது. ஹல்லேலூயா. வேதம் எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். இந்த வேதம் அங்க இருந்துச்சுன்னா உள்ள இருந்து சம்பாஷிக்கும். ஹல்லேலூயா. வழியுதுவே வழியுதுவேன்னு என்ன செய்யுமா? நான் கூப்பிடுகிற சத்தத்தை என்ன செய்ய முடியுமா? கேட்க முடியும். பேசாத, ஹல்லேலூயா, இந்த இடத்துக்கு போகாத, ஹல்லேலூயா, சம்பாஷிக்கும். காரணம், இந்த உலகத்தில் ஜீவன் உள்ளது என்று சொன்னது இந்த ஒன்று மாத்திரம்தான், வேதம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த புத்தகமும் ஜீவன் உள்ளது அல்ல. த லிவிங் பைபிள் என்று பெயரிடப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த வேத புஸ்தகம் தான். இது உன்னோடு பேசும். இதுதான் உன் கண்ணை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. உன் கண்ணை இது அலைய விடாது. இந்த கண்ணை அலைய விட்டது காரணம் என்னன்னா, எது முக்கியத்துவம் கொடுக்கல? வேதத்துக்கு. ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பு பிள்ளைகள், நான் உங்களை அன்போடு கேட்கிறேன், நீங்க வாழணும்னா உங்க பகைஞர்கள் மேற்கொண்டேன் என்று சொல்லாமல், நான் பகைஞரை மேற்கொண்டேன் நீ சொல்லணும். உன் வாழ்க்கையில் நீ தள்ளாடவே கூடாது. உன் பாதை என்ன பாதையா இருக்கணும்? ராஜ பாதையா இருக்கணும்னா உன் கண்ணு தெளிவா இருக்கணும். உன் கண்ணை தெளிவாக்குறது தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் அன்பு வாலிபனே, என் அன்பு வாலிப சகோதரியே, என் அன்பு பெரியவர்களே, இதுவரைக்கும் இந்த வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொன்னா, இன்றையிலிருந்து இந்த வேதம் உங்களுக்கு என்ன செய்யட்டும்? இந்த வேதம் நமக்கு என்னதான்? மனமகிழ்ச்சியா. இது ஔஷதமா? இதுதான் மகிழ்ச்சியா இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நேரம் இல்லாதபடினால் நான் முடிக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். இருள் அல்ல, வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே உதிக்கட்டும். வெளிச்சம் உதிக்கட்டும். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இதுவரைக்கும் வேதமான மகிழ்ச்சியாக இராதிருந்தால் இப்பொழுது வேதம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம், வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்தில் தான் நான் வெளிச்சத்தை காண்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே இருள், காரிருள் ஜனங்களை மூடுகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க வேண்டும். அந்த வெளிச்சம் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இதுவரைக்கும் நான் விசேஷமாய் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு உங்களை வேதத்தை படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உங்கள் மகிழ்ச்சி அதுவாக இல்லையே. ஹல்லேலூயா. வேதம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கவில்லையே, வேற எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதே. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் தள்ளாடாமல், உங்கள் பகைஞன் மேற்கொண்டான் என்று சொல்லாமல் இருப்பதற்கு வேதத்தை முக்கியப்படுத்துங்க. பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, வாலிப தம்பிமார், தங்கைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், ஹல்லேலூயா. இயேசுவே, வேதம் என் மகிழ்ச்சியாய் இருக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யும். என் கண்களை தெளிவாக்கக்கூடிய அந்த வேத வசனங்களை மீது ஒரு வாஞ்சி எனக்கு தாரும். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வெளிச்சம் எல்லாரிலும் உதிக்கட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. வருகிற 22ஆம் தேதி நடைபெறுகிற கிருபையின் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. நான் கலந்து கொள்வதற்கு தடை வரக்கூடாது. நான் கலந்து கொள்ள 40 நாள் என்னை கலந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கிருபை எனக்கு போதும்ப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும். எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க.